எம்ஜிஆர் தனது தந்தைக்கு கொடுத்த அம்பாஸ்டர் காரில் சென்டிமேட்டாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் பரமசிவம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்து தாலுகா சேனங்கோட்டை, குன்னம்பட்டி, லவக்குணம்பட்டி சுற்றியுள்ள பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் பரமசிவம் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். எம்ஜிஆர் அவர்கள் தனது தந்தை வி.பி. பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு வழங்கிய காரில் அதிமுக வேட்பாளர் பரமசிவம் சென்டிமேட்டாக பயணம் செய்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார். பின்னர் அவர் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று பேசுகையில், இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது. எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் தனி ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அதிமுக வேட்பாளர் பரமசிவம் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்ட ஆதி திராவிடர் கட்டடங்கள் மிகவும் பாழடைந்து விட்டன. அதில் எடப்பாடியார் ஆட்சி வந்தவுடன் அந்த கட்டடங்கள் முழுவதும் புதுமையாக கட்டித்தரப்படும் என வாக்களித்தார். மீண்டும் திமுகவிற்கு நீங்கள் வாக்களித்தால் ஒயின் ஷாப்புகளில் இன்று விற்பனை பல மடங்கு உள்ளது போல் வீடுகளுக்கே டோர் டெலிவரி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என அவர் பேசினார். நான் உங்களிடம் வாக்கு கேட்டு வரவில்லை, உங்கள் அன்பை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். மீண்டும் என்னை ஒருமுறை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு நான் அனைத்து நல்ல காரியங்களும் செய்வேன் என உறுதியளித்தார். என்னும் நூல் வழி வந்து தாசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். தாசம் என்னும் நூல் வழி வந்து தாசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். 3 தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. 3 தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை அவரே